ஹலோ கைஸ், நம்மளில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னென்னா, தாலுகா எஸ்ஐக்கான தமிழ்நாடு போர்டு நடத்தக்கூடிய எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது தான் டவுட்டாக இருக்கும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்னென்னா, நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கா இல்லை வரக்கூடிய ரூமர்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். தொடர்ச்சியாக பாருங்கள். என்னென்னா, நமக்கு வரக்கூடிய ரூமர் 28th, அதாவது 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 24 வந்து எக்ஸாம் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அது ஒன்றுமே இல்லை, லாஸ்ட் இயர் கொடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ செலெக்ஷன் ப்ராசஸில் இருக்காங்க. யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ எக்ஸாமில் பாஸ் பண்ணி அடுத்த இது வந்து நமக்கு உடற்தகுதி தேர்வுலாம் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. 2023 நடந்த எக்ஸாமுக்கான இதான் வந்து அந்த 20ஆம் தேதி நடக்க போகுது. ஆனால் இந்த இயருக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னுமே ரிலீஸ் ஆகலை. நோட்டிஃபிகேஷன் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வில் பி அனௌன்ஸ்ட் லேட்டர். ஸோ என்னன்னா, எக்ஸாம் நடத்துறதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க, ஆனால் இன்னும் நோட்டிஃபிகேஷன் கொடுக்காம இருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களோட ஸ்டேட் பட்ஜெட்டில் வந்து 2024 மார்ச் மாதம் நடந்துச்சு. அதில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் 7000 போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலே தவிர்த்து இன்னமும் அவங்க வந்து ப்ராப்பராக, ஸோ அங்கேருந்து நமக்கு வந்து போர்டுக்கு வரும், போர்டில் இருந்து தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். போர்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்துருச்சு, இன்னும் போர்டில் இருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரல. அதே மாதிரி கான்ஸ்டபிளுமே 2023க்கான டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. ஸோ 2023 நடந்த கான்ஸ்டபிள் எக்ஸாம்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு, கால் லெட்டர் ஃபார் அடிஷனல். ஸோ இதான் போயிட்டுருக்கு. இன்னும் நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் ஆகலை. இது மாதிரி தமிழ்நாடு போர்டு நடத்தக்கூடிய நிறைய எக்ஸாம்ஸ் இது மாதிரி டேட்டு கொடுக்காம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிஎன் செட்டு, டிஆர்பி, அப்புறம் டெட் எக்ஸாம்ஸு, அதே மாதிரி போலீஸ் எக்ஸாம்ஸ், இது மாதிரி அவங்க நடத்தக்கூடிய எல்லா போர்டுமே இது மாதிரி தான் இருக்குது. மேக்ஸிமம் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய டிஎன்பிசியில் இருந்தால் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வருது, அதுக்குமே ரிசல்ட்ஸ் லேட் ஆகுது தவிர்த்து, ஆனால் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக கொடுத்துறாங்க. ஆனால் இந்த மாதிரி அதர் போர்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒழுங்காக நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதில்ல. ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், ஆனால் ப்ரிப்பரேஷன்ஸை விட்டுறாதீங்க. ஸோ தேங்க்யூ. இது தொடர்ச்சியாக நீங்கள் நியூஸஸ் பார்க்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.